உள்ள நடந்த விசாரணை என்ன நடந்ததுன்னு தெரிவிக்கிறது. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம். தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு. ஒன்றில் ஒரு சிம்பிள் உதாரணம், 607 காவல்துறை காவலர்கள் டிப்ளாய் பண்ணியிருந்தோம்னு சொல்லி சிஎம் சொல்லியிருந்தார். 607, அதாவது சும்மா குத்து மதிப்பால் 607 காவலர்கள் சட்டசபையில் சொல்லியிருந்தார். திரு டேவிட்சன் அவர்கள் 500 காவலர்னு சொல்லியிருந்தார். ஒரு சின்ன முரண்பாடு சொல்றேன், ஒரு சின்ன சாதாரண விஷயத்திலே எவ்வளவு முரண்பாடுகள் இந்த அரசிற்கு ஒவ்வொரு சட்டசபையில் சிஎம் சொன்னதுக்கும் திரு டேவிட்சன் அவர்கள் சொன்னதுக்கும். ஏன்னா அவசரப்பட்டு இவர்கள் பல விதத்தில் இந்த கேஸில் நிறைய தவறுகளை இந்த ஆரம்பத்தில் இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தது அது நடப்பதற்கு காரணமாக இருந்ததும் பல விஷயங்கள் தமிழக அரசும் காவல்துறையும் செய்துள்ளது. அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எங்களால் முடிந்தளவு நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக கடந்த வாரம் கரூர் சம்பவத்தில், அதாவது போஸ்ட்மார்ட்டமில் பல குளறுபடிகள் நடந்துள்ளது என்று நாங்கள் பல புகார்கள் முன்னணி கூறியிருந்தோம். அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன்தேதியிட்டு கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது. அது குறித்தும் சிபிஐயிடம் நாங்கள் எங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளோம். ஏன்னா பல இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடம் முன்தேதியிட்டு நாங்கள் தான் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு தர சொன்னோம்னு சொல்லி கரூர் நகர ஸ்டேஷன்லேருந்து கரூர் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு மிரட்டியதாக ஆதாரத்துடன் நாங்கள் புகார்களை தெரிவித்துள்ளோம். அது சம்பந்தமாக விரிவாக விசாரணை நடத்துவேன் என்று சிபிஐ. கரூர் விஷயத்தில் நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் அட் எனி காஸ்ட். ஜனநாயகம் பொறுத்தவரை எங்களுடைய தலைவருடைய கடைசி படம் தமிழக மக்கள் அனைவரும், தமிழக மக்கள் ஒட்டுமொத்த திரைத்துறையினும் இந்தியா மக்கள் முழுவதும் இது பீஸ்ஃபுல்லாக எங்களுடைய தலைவருக்கு ஒரு நியாயமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல படம், நல்ல ரிலீஸ் இருக்கணும்னு விரும்புகிறோம். படம் ரிலீஸ் ஆகட்டும், நீதிமன்றத்திலேருந்து வரட்டும், அதுக்கப்புறம் விரிவான உங்களுடைய கேள்விகளுக்கு முடியட்டும். இது எங்களுடைய தலைவருடைய சென்டிமெண்டலா கடைசி படம். அது எல்லாருக்கும் நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக அனைத்து எங்கள் தொண்டர்களும் சரி, தமிழக மக்களும் சரி, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் அது பீஸ்ஃபுல்லாக முடியட்டும். அது ரிலீஸ் பீஸ்ஃபுல்லாக முடியட்டும். உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் நாங்கள் அனைவரும் நல்ல ஒரு ரிசல்ட் வரும் காத்துட்டு இருக்கோம். அது வரட்டும். வந்த பிறகு சம்பந்தம் விரிவாக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை சிபிஐ பிஜேபியோட ஒரு பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட்ல இருக்கு. அதன் காரணமா தான் இந்த என்கொயரி நடந்துங்க பாருங்க. இது நாங்கள் இது சம்பந்தம் முதல் நாள் போனப்பே சொல்லியிருக்கோம். எது எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றம் இருக்காதுன்னு தெளிவாக போன தடவை நாங்கள் சிபிஐயா போனப்பே சொல்லியிருக்கோம். அதனால அதை மட்டுமே நீங்கள் எப்போயுமே எடுத்துக்கங்க. அதை கடைசி கருத்தாக எடுத்து எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த வித மாற்றமும் இருக்காது. மற்றபடி எல்லாமே இந்த ரிலீஸ் சொல்றோம். நன்றி.